சொத்து குவிப்பு வழக்கின் போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகை வைர வைடூரிய ஆபரணங்கள் அனைத்தும் இன்று பெங்களூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து தமிழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக அந்த 27 கிலோ தங்க நகைகள் 481 டிசைன்களுடன் கூடிய தங்க கிரீடம் மற்றும் தங்க ஒட்டியானம், தங்க வளையல், செயின் உள்ளிட்ட பல்வேறு விதமான 281 நகைகளும் இன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 481 டிசைன்களை உடைய அந்த 1 கிலோ 200 கிராம் எடையுடைய ஒட்டியானம் மற்றும் தங்க கிரீடம், தலையில் வைக்கக்கூடிய அந்த கிரீடம், ஜெயலலிதாவின் முக உருவ கவசம், தங்கத்திலேயே அது செய்யப்பட்டுள்ள கவசம் உள்ளிட்ட 27 கிலோ எடையுடைய தங்க நகைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட அந்த தங்க கை கடிகாரங்கள், 27 கிலோ எடையுடைய தங்க நகைகளுடன் அந்த 91 கை கடிகாரங்கள், 750க்கும் மேற்பட்ட காலணிகள், 11,344 புடவைகள் உள்ளிட்ட 465 பொருட்கள் 3 இரும்பு பெட்டிகளில் வைத்து கடந்த 30 ஆண்டுகளாக அங்கு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் நீதிபதி மோகன் முன்னிலையில் இன்று தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நகைகளை முதன்முறையாக நாம் இப்பொழுது அதை காட்சிக்கு புகைப்படங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது கிரீடங்களில் ஒரு வகை, தங்க கிரீடத்தில் தலையில் வைக்கக்கூடிய அந்த தங்க கிரீடங்களின் வகைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வந்த பரிசு பொருட்கள் மற்றும் அவராக செய்த அந்த ஒட்டியானம், கிரீடத்தின் பல்வேறு வகைகள். இந்த தங்க வாள் பரிசளிப்பு என்பது பல்வேறு பொதுக்கூட்ட மேடைகளில் அவருக்கு கட்சி நிர்வாகிகளால், தொண்டர்களால் வழங்கப்பட்டது. அந்த தங்க வாள், தங்க ஒட்டியானம், தங்க கிரீடம், தங்க கைக்கடிகாரம் ஆகியவற்றின் புகைப்படங்கள் முதல் முறையாக நீதிமன்றத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வாள், கிரீடம் மற்றும் தங்க கடிகாரம், தங்க பேனா மற்றும் அவர் பயன்படுத்திய சேலை ஆகிய அனைத்தும் 3 இரும்பு பெட்டிகளுக்கு வைத்து பாதுகாக்கப்பட்டிருந்தன. பாதுகாக்கப்பட்ட அந்த இரும்பு பெட்டிகளை திறந்து இன்று மதிப்பீட்டு பணிக்காக அந்த ஊழியர்களும் நீதிபதிகளும் பார்த்த போதே அதை கண்டு வியந்து அசந்து, அதை கண்டு பிரமித்து போய் அதை கண்டு பார்த்திருக்கின்றனர். ஏனென்றால் அந்த நகைகளின் தரம், நிறம் மற்றும் பளபளப்பு உள்ளிட்டவை சிறிது கூட குறையவே இல்லை. அதே ஜொலிஜொலிப்போடு அந்த நகைகளும், தங்க வைர நகை ஆபரணங்களும், வைர வைடூரியங்களும் மற்றும் தங்க ஆபரணங்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களும் அப்படியே இருந்ததை கண்டு அந்த மதிப்பீட்டாளர்களும் வியந்து போயிருந்தார்கள். இந்த நகைகள் எப்போது தமிழகத்திற்கு கொண்டு வரப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இன்று முறைப்படி அது பெங்களூரு நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நகைகள் பாதுகாக்கப்பட்ட பெட்டிகளை அந்த காவலர்கள், பாதுகாப்பு காவலர்கள், அதை சிறப்பு நீதிமன்றத்தின் காவலர்கள் அதை வாகனத்தில் ஏற்றி தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கும் அந்த காட்சியை தான் நாம் மற்றொரு காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் அவருக்கு வழங்கப்பட்ட தங்கவாள், கிரீடம் மற்றும் அவருடைய உருவம் பொறித்த அந்த சிலை மற்றும் ஒட்டியானம் உள்ளிட்ட ஆபரணங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல தங்க கை கடிகாரங்கள் மற்றும் தலையில் வைக்கக்கூடிய கிரீடங்களின் பல்வேறு வகைகள். அவர் திரைப்படங்களில் அவர் பல ராணிகளை போல வேடமிட்டு நடித்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த மகாராணிகள் பயன்படுத்திய பல்வேறு ஆபரணங்களை அவர் நிஜ வாழ்க்கையிலும் பயன்படுத்தி இருக்கிறாரா என்ற அளவுக்கு அவர் அந்த வாகனங்கள், அந்த அவர் பயன்படுத்திய ஆபரணங்கள், வைர வைடூரிய தங்க நகைகள், சுமார் 27 கிலோ எடையுடைய தங்க நகைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். பரிசு பொருட்களாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட பரிசு பொருட்களும் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆபரணங்கள், நகைகள் உள்ளிட்ட அனைத்தும் இப்போது தமிழகத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் பெங்களூரில் இருந்து இங்கு கொண்டு வரப்படுகிறது. ஒப்படைக்கப்பட்ட அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.